மேக்கப் கத்துக்கணுமா, ஃப்ரீயாவே வாங்க, நான் எதுவுமே சார்ஜ் பண்ணல, நீங்க கத்துக்கிட்டு நீங்க ஒர்க் பண்ணுங்க, இல்ல என்கிட்ட வாங்க நானே ஒர்க் தரேன். ஸோ இந்த மாதிரி நிறைய நான் இப்போ கூட பாத்தீங்கன்னா எவ்ரிடே நான் வந்து போஸ்ட் போடுவேன், ஃப்ரீ 1 டே மேக்கப் செமினார். ஸோ அந்த 1 டே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களால மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக முடியுமா முடியாதான்ற ஒரு எக்ஸாமினேஷன் அந்த 1 டேல அவங்க கத்துக்கலாம். இதுக்கு தேவையில்லாம 15 நாளா டைமே ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். நம்ம புதுசா ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு ஜாப்காக போறோம் அப்படின்னா ஒரு ட்ரையல் நம்ம பாத்துக்கணும். நமக்குள்ளேயே நம்மளால செய்ய முடியுமா முடியாதா, இது எல்லாமே நமக்குள்ள நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணிக்கணும். எடுத்ததுமே நான் 1 lakh rupees என் வீட்டுல கொடுத்துட்டாங்க, நான் கட்டிட்டேன், அங்க போய் நான் வந்து ஃபன் பண்ண போறேன், டான்ஸ் பண்ண போறேன், மேக்கப் பண்ண போறேன், இது எல்லாமே சொல்லிட்டு ஒரு என்ன ஒரு இன்டென்ஷனுக்காக போனாங்களோ எண்ட் ஆஃப் த டேல அந்த ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் வந்து அவங்களே எக்ஸாமினேஷன் பண்ணணும். நமக்கு மேக்கப் வருமா, நம்மளால அடுத்தவங்களுக்கு மேக்கப் பண்ண முடியுமா, இந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் அவங்களுக்கு வருது எதுலன்னு பாத்தீங்கன்னா 1 டே மேக்கப் செமினார். ஃபர்ஸ்ட் எல்லா கேர்ள்ஸுமே ஒரு நாள் மேக்கப் செமினார் போங்க, அவங்க பண்றது எல்லாத்தையும் பாருங்க. உங்களால அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தா அடுத்த லெவல் நீங்க போங்க, இல்லைன்னா வேண்டாம். உங்களுக்கு என்ன ஜாப் தெரியுமோ அதை தெரிஞ்சுதான் நீங்க பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதுதான் நான் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்றது. எப்போதுமே என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, மாஸ்டர் கோர்ஸ் பண்ணுங்க, எனக்கும் 50,000 1 lakh கொடுங்க அப்படின்ற ஒரு எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் எங்களுடைய பேஜ்லயும் இல்லை. இப்போ வரைக்கும் நான் அதை வந்து சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன், யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன்.